சவுத் இந்தியால இருந்து டெல்லிக்கு போன ஒரு பெஸ்ட் கிக் பாக்ஸர். மீனாட்சி, மீனாட்சி வா. சம்பந்தி அம்மா நீங்களா? வாங்க உள்ள வாங்க. வெண்ணிலா நீயும் வா. பேசாத. சம்மந்தியா சம்மந்தி, இப்படி தராதரம் தெரியாத குடும்பத்துல சம்பந்தம் பண்ணதுக்கு என் புத்திய நான் செருப்பால் அடிச்சுக்கணும். அம்மா, ஒண்ணும் தெரியாத அப்பாவியா இருந்த என் பிள்ளைய மயக்கி பொய் சொல்லிதானே நீங்க இந்த கல்யாணத்தையே நடத்துனீங்க. அன்னைக்கே உன் பொண்ண நான் அடிச்சு விரட்டி இருந்தா என் பிள்ளை இன்னைக்கு இப்படி பண்ணிருப்பானா? குடும்பமான போயிடக்கூடாது, வீட்டு கௌரவம் போயிடக்கூடாதுன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு ஒண்ணும் இல்லாம உன் வீட்டுல இருந்து வந்தவள என் குடும்பத்துல நான் சேர்த்துக்கிட்டேன் பாரு. அதுக்கு நல்ல நன்றி கடன் காமிச்சிட்டீங்க. சம்பந்தி அம்மா, நீங்க எதுக்காக இவ்வளவு கோவமா பேசுறீங்கன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்து பேசுங்க. எல்லாரும் பாக்குறாங்க. பாக்கட்டும், நல்லா பாக்கட்டும். உன் குடும்ப லட்சணம் என்னன்னு இவங்க எல்லாருக்கும் கூட தெரியட்டும். கேளுங்கம்மா, எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. என் பையன் பேங்க்ல ஆபீசரா வேலை பார்த்தவன். இவங்க பொண்ண கல்யாணம் பண்ண நேரம் அவனுக்கு வேலை போச்சு. அவனை கொலகாரனாக்கி இவங்க எல்லாம் சேர்ந்து அவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. அம்மா, என்ன பேசணும்னு வந்த இப்ப என்ன பேசிட்டு இருக்க? நீ விடுறி, எல்லாருக்கும் தெரியட்டும். இந்த அநியாயத்தை நீங்க எல்லாருமே கேளுங்க. இதோ நிக்கிறாளே இவங்க கடைசி பொண்ணு, அவளை டாக்டர் ஆக்க போறாங்களா? ஆக்கட்டும். ஆனா அதை எப்படி ஆக்கணும்? இவங்க சொந்த காசுல ஆக்கணும். இவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? இவங்க பொண்ண தூண்டி விட்டு அவ மூலமா ஏன் பிள்ளைய தூண்டி விட்டுருக்காங்க. பேங்க்ல ஆபீசரா வேலை பார்த்தவன் இவளுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு என் வீட்ல தன்னோட சொந்த வீட்லயே காசு திருடிட்டான். இவ வீட்ல சம்பந்தம் பண்ணதுக்கு என் பிள்ளைய திருடனா ஏன் முன்னாடியே நிக்க வச்சிட்டாங்களே. சம்பந்தி அம்மா, அபாண்டமா பேசாதீங்க. என்னது அபாண்டமா பேசுறேனா? பொண்ண நல்ல வசதியான வீட்டுல கட்டி கொடுத்துட்டு அந்த வீட்டு காசை சுரண்டி தின்னுட்டு நீங்க வசதியா வாழ்வீங்க. அத நாங்க சொன்ன அபாண்டமா? ஏதோ இத்தனை நாளா போதும் போதும்னு நானும் அமைதியா தான் இருந்தேன். என் பிள்ளைய திருடனா என்ன பார்க்க வச்சிட்டீங்கல்ல. கம்பீரமா இருந்த என் புள்ள என் முன்னாடி தலை குனிஞ்சு நின்ன கோலத்தை நினைச்சா ஐயோ பெத்த வயிறு ஏறியுது. நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. என் வயிற்றுச்சல் உங்களெல்லாம் சும்மாவே விடாது. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கி கட்டி கொடுக்க வக்கு இல்லைன்னா எதுக்கு பெத்துக்கணும்? சம்பந்தியமா, மனசாட்சி இல்லாம இப்படி ஊருக்கு முன்னாடி அசிங்கமா பேசுறீங்களே. உங்க வீட்லயே வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்கா, அத மறந்துட்டு பேசாதீங்க சம்பந்தி. ஏய், ஏன் பொண்ணை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? அவளை ராணி மாதிரி வளர்த்திருக்கேன். உங்களை மாதிரி எந்த வசதியான வீட்டுல என் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு நாம உட்கார்ந்து வாழலாம் நினைச்சு என் பொண்ணுங்களை நான் வளர்க்கல. மா, என்னம்மா, வா போலாம். அவங்கள திட்டுறேன்னு நீ நம்ம குடும்பத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்க. இல்லடி, அவங்க எவ்வளவு பேசுறாங்க பாரு. சரி வாமா, வா, அப்புறம் பாத்து வாமா, வான்னு சொல்றேன்ல. இங்க பாருங்க, ஏதோ பொண்ணுங்க வெள்ளையும் சொல்லையுமா இருக்காங்களேன்னு இந்த குடும்பத்துல மட்டும் சம்பந்தமே பண்ணிடாதீங்க. உங்க புள்ள சொத்துன்னு எல்லாத்தையும் உருவிட்டு உங்களை நடு ரோட்ல நிறுத்திடுவாங்க. வாமா வாமா, உங்களுக்கு இருக்கு, நான் சும்மா விட மாட்டேன். இப்படி ஊரே பாக்குற மாதிரி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்களே. இதுக்குதான் நான் வேணாம் வேணான்னு சொன்னேன். கேட்டீங்களா? ஐயோ ஐயோ ஐயோ. அம்மா 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 அம்மா, நீ ஏமா அழுற? மாமா அந்த மாதிரில செய்யறவர் இல்லம்மா. இவங்க ஏதோ நாடகம் போடுறாங்க. அது ஊருக்கு தெரியுமா? நம்மள தானே தப்பா நினைப்பாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம பேசிட்டு போயிட்டாங்களே. மகா நமக்கு உதவி செஞ்சாலே அவங்களுக்கு பிடிக்கல. ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நான் தான் சொன்னேனே. யாருமே காது கொடுத்து கேட்கவே இல்லையே.
மகா என்னென்னமோ பேசி என் மனச மாத்திட்டாளே. நம்மளே இவ்வளவு பேச்சு பேசுறாங்கன்னா மகாவை என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. என் பொண்ணு இந்த வீட்டு சுமையை எவ்வளவுதான் தாங்குவா, எவ்வளவு வார்த்தையதான் தாங்குவா. அவ மனசு எப்படி துடிச்சு போய் கிடக்குறானே தெரியலையே. ஏங்க இப்படி எங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்க? மா